வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லைட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். சின்ன ஃப்ராம்ப்ட்டில் வந்து கரெக்ஷன் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த ப்ராம்ப்ட் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் இதில் வந்து சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதிலே அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஷர்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒயிட் ஷர்ட் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டு கொடுத்துக்கலாம். என்ன கலர் ஷர்ட் வந்து அது கொடுக்குறீங்களோ அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கலர் மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து அங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்லோடிய ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மாதிரி ஃபேஸ் கட்டாக இருக்குது. ஸோ இதே ஃப்ராம்ப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ க்ளோஸ் அப்பில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரியோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் கூட உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். அந்த ஃபோட்டோக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வரல அப்படின்னா அப்படியே அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். Thank you for watching this video.